Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 2 Exercise 2.8ல 4th sum பார்க்க போகிறோம். 4th sum பார்த்தீங்கன்னா if 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y அப்படின்னு show that சொல்லி ஒரு 4 proof கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த 4 ப்ரூஃப்க்குமே வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இருக்குது. இதை அப்படியே சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா. இதை வந்து அப்படியே எல்சிஎம் மாதிரி பண்ணோம்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா எக்ஸு. ஸோ இதை அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் minus 2 cos alpha x plus 1 equal to 0. இப்போது இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதுவோம்ல x equal to cos alpha plus or minus I sin alpha. x இதிலேருந்து x நம்ம வேல்யூஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி let x equal to cos alpha plus I sin alpha. இப்போது இதே மாதிரி தான் ஒய்யோட வேல்யூவும் இருக்கும் இல்லையா. ஸோ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த 4 இதுலேயுமே நம்ம எக்ஸோட ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம ஒன்றுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் y divided by x equal to 2 cos alpha minus beta ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆன்சர் நமக்கு இதில் வர மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். x divided by y ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அப்படியே டிவைடடில் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா divided by cos beta plus I sin beta. இப்போ இது பார்த்திங்கன்னா இது டிவைடடில் இருக்குது, ஆனால் மேலே ரெண்டுமே காசாக இருக்குது. இது இதே மாதிரி இங்கேயும் சைனாக இருக்குது. ஸோ வேறு எதுவுமே மாறல. அதனால் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது டிவைடடில் இருக்கிறதுனால மல்டிப்ளைனா ப்ளஸ் வரும். ஸோ இது வந்து எக்ஸ் பை ஒய்யோட ஃபார்மேட். இங்கே பார்த்திங்கன்னா ஒய் பை எக்ஸ் இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதுகிறப்போ என்ன ஆகிடும், சென்டரில் மட்டும் மைனஸ் வரும். இது என்ன அதே தான். அதாவது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போது ரெண்டுத்தோட வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். அதை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணால் x divided by y plus y divided by x equal to cos alpha minus beta plus I sin alpha minus beta. அடுத்து இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கனால ப்ளஸ்ஸு cos alpha minus beta minus I sin alpha minus beta. இதை பார்த்தோம்னா சைன் தான் மாறி இருக்கு இல்லையா. அதனால சைனோட ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம்னா காஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கனால காஸோட வேல்யூ எக்ஸ் பை ஒய் ப்ளஸ்ஸு ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அவ்வளோதான் இந்த சம். இதுலேயே செகண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். செகண்ட் ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு ஒய் minus 1 by xy equal to 2 I sin alpha plus beta. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ பக்கத்தில் எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஆல்ஃபா மல்டிபிள் இருக்கிறதுனால பக்கத்துலேயே தான் இருந்த சொல்கிறோம். காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ மல்டிபிளில் இருக்கிறதுனால ஒரே நம்பர் வரும், ப்ளஸில் வரும். ஸோ காஸ்
alpha plus beta plus I sin alpha plus beta. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து அடுத்தது வந்து 1/xy கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் உள்ளது மட்டும் மைனஸ் மாறிடும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நமக்கு மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதி மைனஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக பார்க்கலாம். xy minus 1/xy equal to cos alpha plus beta plus I sin alpha plus beta minus cos alpha plus beta, இது வந்து மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், sin alpha plus beta. இது மைனஸ் இது ப்ளஸ் sin alpha plus beta. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. ஸோ காசோட வேல்யூ கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2லன்னு வந்துடும். ஸோ xy minus 1/xy equal to 2i sin alpha plus beta. அதுதான் சார். அடுத்த தேர்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். தேர்ட் ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரூஃப் பார்த்திங்கன்னா x பவர் m டிவைடட் பை y பவர் m மைனஸ் y பவர் n டிவைடட் பை x பவர் m ஈக்குவல் டு 2i sin m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. இதில் நமக்கு x பை ஒய்யோட வேல்யூ தெரியும். ஸோ x பை ஒய் ஈக்குவல் டு cos alpha minus beta plus I sin alpha minus beta. இப்போ இது நமக்கு தெரியும். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு எம்மும் ஒய்க்கு என்னு கொடுக்கணும். அப்போ காசு எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா, அதே மாதிரி ப்ளஸ் ஐ சைனு எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. அவ்வளோதான். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி இதை வந்து ரெசிப்ரோக்கில் எழுத போகிறோமா, ரெசிப்ரோக்கில் எழுதினோம்னா ஒய் பை என் எக்ஸ் பவர் எம். ஸோ வந்து சென்டரில் மட்டும்தான் நமக்கு மைனஸ் வரும். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஷின் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு காஸ் so cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. तो ये माइनस கொடுத்துறதுனால மைனஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். மைனஸ் cos m alpha minus n beta மைனஸில் இருக்கிறதுனால இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் I sin m alpha minus n beta. ஸோ இதில் பார்த்தோம்னா காஸ் தான் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ காஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா சைன் வந்துடும். ஸோ எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2i sin m alpha minus n beta. அவ்வளோதான் மிஸ்ஸாக. இதிலே ஃபோர்த் ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ஈக்குவல் டு 2 காஸ் m alpha
ப்ளஸ் என் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். இப்போ XY வந்து மல்டிப்ளையில் வருது, அதே மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ XY ஈக்குவல் டு எப்படி வருமோ அதே எம்ஐ எண்ணையும் வச்சு எழுதிக்கலாம். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா என் பீட்டா. இதே மாதிரி இது ரெசிப்ரோக்கல் எழுதுக்கிறோம். ஸோ 1/x⁻m y⁻n ஈக்குவல் டு சென்டரில் மட்டும் மைனஸ் ஆகிடும். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இது ரெண்டுத்தையும் கொடுத்துருக்க கொஷினை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்.